Hello guys, welcome back. This is part number 1 on module number 24 ray optics. Previously class number 12 volume number 1 அதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 8 சாப்டர் கிட்டத்தட்ட முடிச்சிருக்கோம். அரௌண்ட் ஒரு சாப்டருக்கு 7 வீடியோ அப்படிங்கிற வகையில் கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அதில் இருக்கக்கூடிய சாப்டர் வைஸ் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பாருங்கள். பிகாஸ் கண்டென்ட்ஸ் அப்படிங்கிற ஆர்டரில் ஆரம்பித்து தென் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி எக்ஸசைஸ் ப்ராப்ளம் புக் பேக்கில் இருக்கக்கூடியதை சால்வ் பண்ணி ஃபைனலாக எம்சிக்யூ போயிருப்பேன். மோரோவர் இந்த எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் பேட்டர்னில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எம்சிக்யூ பேட்டர்னில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் தேவைப்படுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறையா சால்வ் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் ரெஃபர் தட். நவ் வி ஆர் என்டரிங் மாடியூல் நம்பர் 24. அதில் லென்ஸ் அண்ட் மிரர்ஸுங்கிற டாப்பிக்கை எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பார்க்க போகிறோம். இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ் ஆஸ் பர் ஆர்டர் நம்ம சொல்கிறது தான். தியரி இருக்கும், தியரிக்கு அப்புறம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், தென் எம்சிக்யூ. இந்த பேட்டர்னில் தான் இதுவும் ஃபாலோ ஆக போகுது. வால்யூம் நம்பர் 2ல் இருக்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடியூல் நம்பர் 24 ரே ஆப்டிக்ஸ். இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த யூனிட்டை நீங்கள் ஒரு கிளாரிட்டியோடு பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்டுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த பார்ட்டோடே உங்களுக்கு நீட் ஃபிசிக்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனே ஓவர்னே சொல்லிடுவேன். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய யூனிட்ஸ்லாம் வெரி ஈஸி யூனிட்ஸ், ரொம்ப குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுதான் நீங்கள் அதிக எஃபோர்ட் போட வேண்டிய யூனிட்டாக இருக்கும். ஆப்வியஸ்லி நிறைய டாபிக்ஸ் இருக்குது, நிறைய டஃப்பான கான்செப்ட்ஸ் இருக்குது. பட் இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டு, கண்டிப்பாக 2 கொஸ்டின் மினிமம் வரக்கூடிய ஒரு யூனிட்டு. இந்த யூனிட்டில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட வேண்டியதாக தான் இருக்குது, வேறு வழி கிடையாது. கொடுக்கக்கூடிய வீடியோஸை கரெக்டாக செக் பண்ணுங்கள். அதில் எதுவும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைனா எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா ஐடி யூடியூப்பில் என்னோடய ப்ரொஃபைல்லேயே இருக்கும். ஸோ ஐ கேன் இன்ஸ்டாமி. அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்ஸை தான் நான் வீடியோவில் நான் சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு அப்படிங்கிறதே என்னால் சொல்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள் ஃபார் எனி லைவ் இன்ட்ராக்ஷன் ஆர் கொஸ்டின் பேங்க். ப்ளீஸ் சப்போர்ட் us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்பதை சொல்லி வீடியோக்குள் போகலாம். ஸோ மூவிங் டு த ரோட் மேப். இந்த யூனிட்டில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்: இன்ட்ரோடக்ஷன், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் பை ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், ரிஃப்ராக்ஷன், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ் அண்ட் பை லென்சஸ், மிரர். ஸோ இங்கே 2 விஷயம், மிரர் அண்ட் லென்சஸ் தான் இதில் ப்ரிடாமினன்ட் டாப்பிக்கு. அப்புறம் ரிஃப்ராக்ஷன் த்ரூ ப்ரிசம், அப்புறம் நேச்சுரல் ஃபினாமினா அண்ட் தென் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த டாபிக்ஸில் நமக்கு மேண்டேட்டாக இருக்கக்கூடியது மிரர் அண்ட் லென்சஸ். அதாவது இந்த யூனிட்டே எம்சிக்யூ பேட்டர்னில் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2 பேட்டர்னாக பிரிக்கலாம். லென்ஸ் அண்ட் மிரர்ஸுங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கு. அந்த டாப்பிக்கில் ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு ஃபார்முலா 1/f = 1/v ± 1/u. இவ்வளோ தான் ஃபார்முலாவே. இந்த ஒட்டுமொத்த டாப்பிக்குக்கும் இருக்கிறது ஒரே ஒரு ஃபார்முலா, இது மட்டும்தான். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? ஆனால் சம்முன்னு சால்வ் பண்ணும்போது எங்கே ப்ளஸ் வரும், எங்கே மைனஸ் வரும். ஒரு நேரம் இங்கே எஃப்ஐ மைனஸ்னு போட சொல்லுவாங்க, இங்கே யூஐ மைனஸ்னு போட சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட அனாலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கும். அது தவிர மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு, ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற டாபிக், அண்ட் தென் ப்ரிசம், அண்ட் தென் ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸ் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ், மியூ பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த 4 டாபிக் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அதனால தான் எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா லென்ஸ் அண்ட் மிரர் எப்போதுமே ரொம்ப டஃப்பாக இருக்கும். மற்ற இந்த டாபிக்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இந்த 2 பார்ட்டில் ஏதாவது ஒரு பார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஆஸ் பர் ஆர்டர் நான் 2த்தையுமே சால்வ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எம்சிக்யூமே என்னோடய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷனுக்கு ஒரு டாபிக் ஆகும், லென்சஸ் மிரர்ஸுக்கு மட்டுமே தனியாக ஒரு டாப்பிக்காகவும் நான் எம்சிக்யூவில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதோட தியரி தான் வி ஆர் கோயிங் டு see it. ஓகேங்களா? ஸோ அது தவிர ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் டெலஸ்கோப், ஏன்னா நம்ம பார்க்கக்கூடியது தூரத்தில் இருக்கக்கூடிய பொருளை பார்க்குறதுக்கான டெலஸ்கோப், அப்புறம் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளையே இன்னும் அதிகமாக நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோஸ்கோப். இது 2த்தில் வரக்கூடிய ஃபார்முலாஸ், இந்த ஸ்டஃப், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ லெட் us go to the introduction now. ஸோ மூவிங் டு த இன்ட்ரோடக்ஷன். இந்த யூனிட்டில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், டிஸ்பர்ஷன். இது 3த்தை பேஸ் பண்ணி தான் இந்த யூனிட்டே இருக்குது. ஸோ வாட் ஐ மீன் பை ரிஃப்ளெக்ஷன்? பிரதிபலிப்பு, பவுன்சிங் பேக் ஃபினாமினன் ஓவர் அ பாலிஷ்டு சர்ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ணாடியில் நம்ம ஒரு ஆங்கிளில் ஒரு லைட்டை பாஸ் பண்ணும்போது அந்த லைட் என்ன ஆங்கிளில் நம்ம கொடுக்குறோமோ அதே ஆங்கிளில் விலகி போகுதல் இல்லையா, அது பிரதிபலிக்கிறதுக்கு பேர் ரிஃப்ளெக்ஷன். இதை நம்ம தண்ணீரில் முகத்தை பார்க்கும்போது நம்மளோட முகம் தெரியறதாக இருக்கட்டும், அல்லது ஒரு கண்ணாடியில் நம்மளுடைய முகத்தை பார்க்கும்போது நம்முடைய முகமே நமக்கு திருப்பி காமிக்கிறது இல்லையா, அதை பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் ஐ மீன் பை ரிஃப்ராக்ஷன்? ஒளி விலகல், பெண்டிங் ஆஃப் லைட் ஃப்ரம் ஒன் சோர்ஸ் டு அனதர். ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு தண்ணி பாத்திரம் இருக்குது, அதில் வந்து நம்மளோட லைட்டை செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதோட பெண்டிங் அது ஒரே ஆங்கிள் இல்லாமல் வேறு ஆங்கிளில் நம்மளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஒரு காயினை நம்ம போடுவோம், போட்டுட்டு தரையில் அது போய் சக்குன்னு விடும். ஆனால் அவங்க கண்ணால் பார்க்கும்போது அதோட ஆழங்கிறது வந்து என்னமோ கிட்டக்க இருக்கிற மாதிரி இருக்கும், கையை விட்டு பார்த்தீங்கன்னா தூரமாக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரிஃப்ராக்ஷன். ஏன்னா ஒரு சர்ஃபேஸ்லேருந்து இன்னொரு சர்ஃபேஸ் வெளியில் நீங்கள் பார்க்குறது ஏர் மீடியத்துலேருந்து வாட்டர் மீடியத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நமக்கு ஏற்படக்கூடிய டிலூஷன்ஸுக்கு பேர் ரிஃப்ராக்ஷன், அந்த ப்ராப்பர்ட்டி ஒளி விலகல். அதுவே டிஸ்பர்ஷன், ஒளி சிதறல், இது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் லைட் இன்டு இட்ஸ் கான்ஸ்டிடியூவன்ட் கலர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ரிசத்தினோட ஒரு லைட்டை நம்ம செலுத்தும் போது அது வெவ்வேறு விதமான கலர்களை நம்ம இது பண்ண பார்க்கலாம். அல்லது வானத்தில் பெய்யக்கூடிய ரெயின்போ இருக்கு இல்லையா, ஸோ ரெயின்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், பல ஒரு லைட்டுங்கிறது ஃப்ளைங் லைட் பாஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு பல்வேறு வண்ணங்களை எமிட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், அதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய எம்சிக்யூ பேட்டர்ன், கொஸ்டின் எந்த பேட்டர்னில் வரும் அப்படிங்கிறது இதோட அப்ளிகேஷன்ஸில் தான் வரும் இல்லையா. ஸோ அதற்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாலாம் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் அதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த யூனிட்டோட பேஸை என்னென்னு கேட்டிங்கன்னா, இமேஜ் ஃபார்மேஷன் பை அ பிளேன் அண்ட் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் ஆர் சர்ஃபேஸ் தட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆர் ரிஃப்ராக்ட்ஸ். ஸோ அந்த இமேஜ் ஃபார்மேஷன் அப்படின்னா, ஒரு கண்ணாடி இருக்குது, அந்த கண்ணாடியில் நம்மளுடைய முகம் பட்டு அது எவ்வளோ தூரம் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஒரு லைட்டை நம்ம பாஸ் பண்ணுறோம், அது எவ்வளோ தூரம் போகுது, அது எந்த இடத்துல விழுது, அதனுடைய நிழல் விழுது. ஸோ அந்த இமேஜ் ஃபார்மேஷனுங்கிறத பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு இதோடைய காமன் அப்ளிகேஷன்ஸ் என்னென்னா, இது எல்லாத்துக்குமே இந்த 3 ப்ராப்பர்ட்டி தான் அப்ளிகபிள். ஃபார் லென்ஸ் ஆகட்டும், மிரர் ஆகட்டும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் டெலஸ்கோப், நான் முன்பே சொன்னது போல் டெலஸ்கோப் ஆகட்டும், இல்லை மைக்ராஸ்கோப் ஆகட்டும். மைக்ராஸ்கோப்லேயே நமக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, சிம்பிள் மைக்ராஸ்கோப் இருக்குது, காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கால்குலேஷன்ஸ் அண்ட் கணக்குகள். அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் ஐன்னு நம்ம சொல்லும்போது ஷார்ட் சைட், லாங் சைட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கண்ணிலே இருக்கு இல்லையா, கண் பார்வை குறைபாடு இல்லையா. ஸோ அதற்கு நம்ம என்ன விதமான லென்ஸ் பயன்படுத்துகிறோம், அப்படி லென்ஸை பயன்படுத்தும் போது என்னோடய கண் பார்வையில் என்னால் ஒரு 5 மீட்டர் தான் பார்க்க முடியுது, அதற்கு மேலாக என்னால் பார்க்க முடியல அப்படின்னா நான் என்ன லென்ஸை பயன்படுத்தணும். இதுக்கு நமக்கு பயன்படக்கூடிய ஃபோக்கல் லென்த் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது, எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோக்கல் லென்த் என்றால் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் இந்த யூனிட். இதுதான் இந்த யூனிட்டோட சினாப்சிஸ். இப்போ நம்ம அப்படியே என்ன பண்ணுறோன்னா, ரூட் மேப் படி 1 by 1 நம்ம பார்க்க வேண்டியது மிரர்ஸ் பார்க்கணும், அதுக்கப்புறம் லென்ஸ் பார்க்கணும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை 1 by 1 நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா. மூவிங் டு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் பை ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் என்று சொல்லும் போதே கர்வ்டு சர்ஃபேசஸ் ஆர் கால்டு ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். மிரர்னால் முதல்ல என்ன, நம்ம பார்க்கக்கூடிய கண்ணாடி. அந்த கண்ணாடியில் நாம் எந்த டிஸ்டன்ஸ்லேருந்து அந்த கண்ணாடியை நோக்கி இருக்கோமோ அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒருவேளை நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது தூரமாக தெரியும், கிட்ட வந்து பார்க்கும்போது நம்ம கிட்ட தெரியும். ஆக இது என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எ பிளேன் மிரர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் என்ன டிஸ்டன்ஸ்லேருந்து அதில் ரெஃப்ளெக்ஷன் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கும். ஆனால் ஒரு லைட்டை நம்ம பாஸ் பண்ணுறோம் வைங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஆங்கிளில் ஒரு டார்ச் லைட்டை வச்சு இங்கே வந்து பர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இட் வில் ரிஃப்ளெக்ட் டு அனதர் சைட். ஏன்னா கிளாஸோட வேலையாக அதுதானே. இதில் இன்னொன்று சின்ன வயசில் சின்ன மிஸ்டிவஸ் திங் இருக்கும், கையில் வாட்ச் இருக்கும், வாட்சை சூரிய ஒளியிலேருந்து நேராக என்ன பண்ணுவோம், ஃபோக்கஸ் பண்ணோம்னா அது இந்த பக்கம் போய் ஒருத்தர் மேலே அடிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விளையாட்டுலாம் நீங்கள் விளையாடிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ மிரருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், பேசிக் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் ஐ மீன் பை த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஆன் எ பிளேன் சர்ஃபேஸ், பிளேன் மிரர் இஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதாவது இன்சிடென்ட் ரேலேருந்து எவ்வளோ ஆங்கிள் நமக்கு லைட்டை நம்ம பாஸ் பண்ணுறோமோ, இங்கே ஒரு டார்ச் லைட்டை வச்சு பாஸ் பண்ணோம்னா அதே அளவுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆங்கிளில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் டெல் ஐ விச் இஸ் ஈக்குவல் டு தீட்டா ஆர் அப்படிங்கிறது ஃபார் எ பிளேன் மிரர் ஒன்லி. மிரர் என்று சொல்லும்போது டெக்னிக்கலாக கமர்ஷியலாக மிரர்னு நம்ம சொல்லுவோம், தட் இஸ் டெக்னிக்கலி அ பிளேன் மிரர் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை என்னோடய மிரர் வந்து கர்வ்டு சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா, குழிவாக இருக்கக்கூடிய நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, அல்லது குவிந்த நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. ஸோ குழியாக இருக்கக்கூடியதுக்கு பேர் கான்கேவ் மிரர்னு சொல்லுவாங்க, அல்லது குவிந்து இருக்கக்கூடியதை கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பயன்பாடு இருக்குது. அந்த பயன்பாடை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். பட் இந்த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பேஸில் நமக்கு எம்சிக்யூஸ் இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ வாட் ஆர் த ஃபார்முலாஸ் வி ஆர் என்கவுண்டரிங் அப்படின்னு பார்த்தா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது முதல் விதி. ரெண்டாவது, ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் விச் இஸ் நத்திங் பட்
இப்போ எனக்கு தரை பகுதி இதுதான் அப்படின்னா இந்த தரையிலேருந்து இந்த ஆங்கிள் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா திஸ் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டலாக என்ன இருக்குது, ஒரு லைன் என்பது 0ல் ஆரம்பித்து 180 டிகிரி வரைக்கும் இருக்குது. அந்த 180 டிகிரி தான் பை. பை மைனஸ் ஐ ப்ளஸ் ஆர். இங்கே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸோட ஐ, இங்கே இருக்கக்கூடிய ஆர். அப்போ டோட்டலாக பை 180ல் மைனஸ் ஐ ப்ளஸ் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு angle of deviation, that is called as angle of deviation. இதில் ஐயும் ஆரும் ஈக்குவலாக இருக்குங்கிற பட்சத்தில் இங்கே 2i ஆக இருக்கும் அல்லது 2r ஆக இருக்கும். ஸோ பை மைனஸ் 2i டிகிரிஸ். ஸோ அப்போ ஆங்குலார் பிளேன் மிரர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும். அந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண பிளேன் மிரரை நான் ஒரு 30 டிகிரி கோணத்துலையோ அல்லது 40 டிகிரி கோணத்துலையோ நான் அதை என்ன பண்ணுறேன், சாய்வு நிலையில் வச்சு அங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைட்டை நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ என்னோடய ஆங்கிள் மறுபடியும் நான் எப்படி வெர்டிக்கலாக தானே செலுத்திருக்கேன், அப்போ வெர்டிக்கலாக தானே வரணும், வராது. அது என்னவாக இருக்கும்னா, நம்ம இங்கே எவ்வளோ ஆங்கிளில் டில்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அத்தனை ஆங்கிளில் தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ டீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு டீட்டா ரிஃப்ளெக்ஷன். அப்போ இந்த இடத்துல இப்போ ஆங்குலார் மிரரில் ஐ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர். நம்ம என்ன ஆங்கிளில் நம்ம இந்த பிளேன் மிரரை டில்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் வரும். சரி, இதுக்கெல்லாம் வந்து போகிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். இந்த ஜிம்மு மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா, நிறைய மிரர்ஸ் இருக்கும். நான் இதை கொஸ்டின்லையுமே நான் நிறைய இடத்துல நான் ஸ்பெசிஃபை பண்ணுவேன். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்ணாடி ஃபுல்லாக நம்ம ரூமுக்குள்ளார போய் நின்னோன்னா சுற்றி நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். என்ன காரணம்னு கேட்டால், நம்ம மசில்ஸ்லாம் எப்படி இருக்குது நம்ம பார்த்துக்கிறதுக்கு நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொண்டு வர மாதிரி இருக்கும். அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் மிரர்ஸ் இருக்கோ அத்தனை ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சலூன் கடையில் நம்ம உட்காந்துருக்கிற சேரில் இங்கே ஒரு கண்ணாடி இருக்குன்னா இங்கே நம்ம உட்காந்துருப்போம். அதுக்கு நேர் பின்புறமாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்ணாடி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் போய்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னாலும் அதோட ரிஃப்ளெக்ஷன் போய்கிட்டே இருக்கும். அப்போ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் இமேஜஸ் நம்மளால் பார்க்க முடியும். அப்போது கண்ணாடிகளை ஒன்று சேர்த்து வைக்கிறது மூலமாக நம்மளால் பல ரிஃப்ளெக்ஷன்ஸை நம்மளால் கொண்டு வர முடியும். அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் எவ்வளவு அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா என் விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை நம்பர் ஆஃப் இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. n which is equal to 360 divided by theta minus 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு கேட்டால், இப்போ நான் 2 கண்ணாடியை 90 டிகிரி கோணத்தில் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து நின்னேன்னா என்னோடய இமேஜுங்கிறது இங்கே ஒரு இடத்துல இங்கே ஒரு இடத்துல, இந்த நடுப்பகுதி இருக்கு இல்லையா அந்த இடத்துல நம்மளோடது விழும் இல்லையா, 3 இடத்துல லாஜிக்காக அதை நம்ம செக் பண்ணிடலாமா. when the value of theta which is equal to 90 degree 360 divided by 90 minus 1 அப்படின்னு போடும்போது 90 கட் பண்ணால் 4 மைனஸ் 1 3, அப்போ 3 இமேஜஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் லாஜிக்கலாகவும் இங்கே நம்ம சொல்லிட முடியும், லைக்வைஸ் டெக்னிக்கலாகவும் நம்மளால் இதை ப்ரூஃப் பண்ண முடியும். இது நமக்கு டைரெக்டான எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதுனால, ஒருவேளை என்னுடைய கண்ணாடி கிட்டத்தட்ட ஒரு இந்த கோணத்தில் இருக்குது, இது 2 கோணம் 120 டிகிரி இருக்குது அப்படின்னா எத்தனை பேட்டர்ன் விழும், அப்போ 360 டிவைட் பை 120 மைனஸ் 1ன்னு போடும்போது 3 மைனஸ் 1 2 இமேஜ் தான் விழும். ஒன்று இங்கே இருக்கக்கூடியது, இன்னொன்று இங்கே இருக்கிறதா இருக்கும், நடுவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ணலான்னா லாஜிக்கலாகவும் திங்க் பண்ண முடியும், டெக்னிக்கலாகவும் நம்மளால் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இது போன்ற கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால தான் அதை சொல்கிறேன். லைக்வைஸ் சிம்மெட்ரிக் நான் சிம்மெட்ரிக் அப்படின்னு இதுலேயும் 2 டைப் இருக்குது. அந்த டைப்பு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் எம்சிக்யூலையும் சால்வ் பண்ணியிருக்கேன். அது சால்வ் பண்ண வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வரும். சிம்மெட்ரிக் அண்ட் நான் சிம்மெட்ரிக் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்தியிருக்கேன். இது பேஸ் பண்ணப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எம்சிக்யூவில் இருக்குது, ப்ளீஸ் டோன்ட் மிஸ் தட். ஓகே, ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் செக்ஷன், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் பை ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் என்று சொல்லும்போது பிளேன் மிரர்ஸை பற்றி பார்த்தாச்சு. ஆனால் ஸ்பெரிக்கல்னு சொல்லும்போது நமக்கு கான்கேவ் கான்வெக்ஸ்னு 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று குழி லென்ஸ்னு பேர், இன்னொன்று குவி லென்ஸ்னு பேர். அதாவது ஒரு லென்ஸ் என்பது நாம் பார்க்கும் வழியில், ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நமக்கு 2 வகையான ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இப்படி ஒரு லென்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது குழியாக இருக்கும், அப்போ இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது குவிந்து தானே இருக்குது. இப்போ எதை நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா, ஒரு லென்ஸ் குழியாக இருக்கிறதா இல்லை குவிந்து இருக்கிறதா அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய திசையிலேருந்து தான் கால்குலேட் பண்ணப்படும். இந்த திசையிலேருந்து நான் பார்த்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் கான்கேவ், அதுவே இந்த திசையிலேருந்து நான் பார்த்தேன்னா கான்வெக்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதில் எந்த டைப் ஆஃப் லென்ஸுங்கிறதையும் நீங்கள் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் லென்ஸ் கான்கேவ்னு சொல்லப்படக்கூடியது இந்த டார்க்கான ஷேட் இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், லைக் திஸ் இப்படி இருக்கா. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைன்னா, பிளேன் மிரரை பொறுத்த மட்டும் தேர் இஸ் நோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஏன்னா ரேடியஸ் என்பது கிடையாது, தட் இஸ் பிளைனாகவே இருக்கும், 90 டிகிரி இருக்கும், எந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தாலும் பர்பண்டிகுலராக இருக்கும். அதுவே ரேடியஸுங்கிறது குவிந்து இருக்கும்போது அப்போ ஒரு ஆரத்தோட ஒரு ரேடியஸோடு இருக்கும் இல்லையா. ஸோ தேட் ரேடியஸ் இஸ் கால்ட் அஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அடுத்து
அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கான மையப்புள்ளி, ஏன்னா இந்த சென்டர்லேருந்து அதை எடுத்தீங்கன்னா அதான் ரேடியஸ். ஸோ அதுலேருந்து இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு பேர் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். நெக்ஸ்ட்டு அது நின்று இருக்கக்கூடிய மையப்பகுதியை ஒரு லைனாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு பேர் பிரின்சிபல் ஆக்சிஸ்னு பேர். அந்த பிரின்சிபல் ஆக்சிஸில் தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் ஆப்ஜெக்டை நீங்கள் வைக்க போகிறீங்க. ஆப்ஜெக்டை இந்த இடத்துல வைக்கலாம், இங்கே வைக்கலாம், இந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். ஆனால் நீங்கள் வைக்கக்கூடிய அந்த ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் லைன், அதுக்கு பேர் பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வாட் யூ மீன் பை தட் ஃபோக்கஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கிளியரான இமேஜ் கிடைக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, வி ஹாவ் டு மூவ் பண்ணி பார்ப்பீங்க. இது நீங்கள் லென்ஸில் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நீங்கள் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு தெரியும். லென்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க, பாக்கி இருக்கக்கூடியது இங்கே ஒரு ஆப்ஜெக்டை வச்சுருப்பாங்க. அந்த ஆப்ஜெக்டை என்ன பண்ணுவோம், லென்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நகர்த்தி என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தால் நமக்கு அதில் கிடைக்கக்கூடிய இமேஜுங்கிறது கரெக்டாக கிறிஸ்டல் கிளியராக கிடைக்கும். இங்கே என்னன்னா இந்த மாதிரியான லென்சஸை பொறுத்த மட்டும் இன்வெர்ட்டட் இமேஜாக கிடைக்கும், தலைகீழாக கிடைக்கும். அந்த இமேஜ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக கிடைக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த லென்ஸ் அமைந்திருக்கக்கூடிய பகுதியை போல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கான்கேவ் மிரருக்கும் ஒன்று தான், கான்வெக்ஸ் மிரருக்கும் ஒன்று தான். இதை லென்ஸுன்னு நம்ம சொல்லல, ஃபஸ்ட்டு மிரருங்கிற பேசிஸில் பார்க்குறோம். மிரருங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எல்லாமே வரும். அதே போல் இதற்கான ஃபோக்கல் லென்த், அந்த ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுக்கு பேர் ஃபோக்கல் லென்த் எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் மேக்னெட்லேருந்து மேக்னெட்னு சொல்லிட்டேன், போல்லேருந்து இந்த ஃபோக்கஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய லென்த் இருக்கு இல்லையா, அந்த லென்த்தின் பெயர் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் ஃபோக்கல் லென்த் பிளேஸ் எ கீ ரோல் பிகாஸ் இந்த ஃபோக்கல் லென்த் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு மேண்டேட்டான ஒரு விஷயம் ஃபோக்கல் லென்த். ஸோ ஃபோக்கல் லென்த் விச் இஸ் நத்திங் பட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் டிவைடட் பை 2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிறதுக்கான டெரிவேஷன் அப்கமிங் வீடியோஸில் இந்த வீடியோவோட மூவிங்லேயே உங்களுக்கு தெரியும். பட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு சொன்னோம் இல்லையா, ஸோ அதனால் இந்த ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் டிவைடட் பை 2 அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன் கார்ட்டீசியன் சைன் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் யூ மீன் பை கார்ட்டீசியன் சைன் கன்வர்ஷன் அப்படின்னா, இந்த யூ வி இந்த மாதிரி விஷயங்களில் ஃபோக்கல் லென்த்து இதெல்லாம் நமக்கு இந்த யூனிட்டில் வரும். ஸோ அதை எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த் பார்த்துட்டோம் இல்லையா, வி இஸ் நத்திங் பட் யுவர் இமேஜோட டிஸ்டன்ஸு, யூ என்பது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லென்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லென்ஸில் ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல பிளேஸ் ஆகுதோ லென்ஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் உண்டான டிஸ்டன்ஸை யூ அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் யுவர் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூ. நம்ம ரிஃப்ளெக்ஷன் பட்டு எங்கே விழுதோ அது விழக்கூடிய விஷயங்கிறது என்னவாக இருக்கும், இன்வெர்ட்டடாக இருக்கும், தலைகீழாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த இமேஜோட டிஸ்டன்ஸை என்னன்னு சொல்கிறோன்னா வின்னு சொல்கிறோம். அது எந்த பக்கத்துலேருந்து நமக்கு ஃபோக்கல் லென்த் இருக்குது அப்படிங்கிறத வச்சு ஃபோக்கல் லென்த்துன்னு சொல்கிறோம். இப்போ இதில் எது ப்ளஸ்ஸு எது மைனஸ் அப்படிங்கிற குழப்பம் நிறையா வரும். அதனால தான் இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நமக்கு யூஷுவல் கிராஃப் மாதிரியே சொல்லிடுவாங்க. ஸோ கிராஃப்னு சொல்லும்போது இது மைய புள்ளின்னு வச்சா இது எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு, இது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ்னு போடுவோம், ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு, இங்கே ஒய் மைனஸ்ன்னு போடுவோம். ஆனால் ஒரு கிராஃபில் நம்ம குறிக்கும் போது எக்ஸாக்டாக நம்ம அளவெடுத்து தான் ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணுறோமா என்ன, கிடையாது. நம்ம ஒரு ரேண்டம் பாயிண்ட்டை எடுத்து அதுலேருந்து மற்ற எல்லாத்தையும் ரெஃபரன்ஸாக எடுக்கிறோம். ஏன்னா இந்த புள்ளி எனக்கு 0,0 என்று ஆகும்போது வலது பக்கம் போகக்கூடிய எல்லாமே பாசிட்டிவ், இடது பக்கம் போகிற எல்லாமே எனக்கு நெகட்டிவ்னு தெரியும். மேல் பக்கமாக இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ், கீழ்ப்பக்கமாக இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ்னு தெரியும். அதே தான் இங்கே லைட்டுக்கும். ஸோ லைட்டை பேஸ் பண்ணி வரும்போது ஒரு ஆப்ஜெக்டை இங்கே நான் வைக்கிறேன், ஏபி அப்படிங்கிற தொலைவில் வைக்கிறேன் அப்படின்னா இந்த லென்ஸினுடைய போல் இருக்கு இல்லையா, இந்த போலை நீங்கள் என்னவா எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லைக் திஸ். இப்போ இந்த போல் இருக்குன்னா இதை நீங்கள் 0,0 எடுக்கிறீங்க அப்படின்னா இடது பக்கம் இருக்கக்கூடியது ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அப்போ யூவோட வேல்யூ மைனஸ், அதுவே வலதுபுறமாக இருந்துச்சுன்னா யூவோட ஆப்ஜெக்ட்டுங்கிறது ப்ளஸ் சைன் போடணும், ரைட்டுங்களா. அதே போல் இன்சிடென்ட் லைட்டுங்கிறது இங்கேருந்து இங்கே நேராக போகுது, அதுவே திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகிறது இப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அது மைனஸ், ரைட்டுங்களா. ஸோ எப்படி பார்த்தாலும் இன்சிடென்ட்டுங்கிறது இது எங்கேருந்து போகும், இப்படி போகிறதுக்கு வழி இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு ரிட்டன் வரக்கூடியது இடது பக்கத்துலேருந்து இந்த பக்கம் நோக்கி வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் யுவர் நெகட்டிவ். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் லைட்டுங்கிறது பாசிட்டிவ், அதுவே எதிர்பக்கமாக போச்சுன்னா நெகட்டிவ் டைரக்ஷன் அப்படிங்கிறத போடுறோம். அதுவே ஹைட்டு என்னோட இமேஜ் இந்த ஆப்ஜெக்டோட பெரிதாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேண்டிலை ஃபிக்ஸ் பண்ணுறோம், அந்த கேண்டலுக்கு முன்னாடி நாம் நிற்கிறோம், நம்ம தொலைவை வெளியில் ஒரு செவுத்துக்கு நேராக இப்போ நம்ம நின்னோன்னா நம்மளுடைய உருவங்கிறது செவுத்தை விட நம்மளை விட பெரிதாக இருக்கும் இல்லையா. ஸோ பெரிதாக இருக்கும்போது மேல் நோக்கி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் பாசிட்டிவ். அதுவே இதோட இமேஜ் பாட்டம் நோக்கி கீழ் நோக்கி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே என்னோட வேல்யூ நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதில் வரும்.
அப்போ கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்னு சொல்லும்போது நம்மளோட லென்ஸோட மையப்பகுதி எங்கே இருக்கோ அந்த மையப்பகுதி தான் உங்களுக்கு 0,0. அதுலேருந்து இடது பக்கம் இருந்தால் நெகட்டிவ், வலது பக்கம் இருக்கிற எல்லா விஷயங்களும் பாசிட்டிவ். மேல் நோக்கி போச்சுன்னா பாசிட்டிவ், கீழ் நோக்கி வந்தால் நெகட்டிவ். இதை கரெக்டாக நீங்கள் மைண்டில் வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் லென்ஸோட விஷயத்தையே சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் டாபிக், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் பை ஸ்பெரிக்கல் மிரர்ஸில் ஃபோக்கல் லென்த்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ஃபார் அ கான்கேவ் மிரர்னா என்ன, கான்வெக்ஸ் மிரர்னா என்ன, அதோட இண்டிகேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு டயக்ராம் தான் அது. நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், when the object is placed at infinite distance, அதாவது u தான் ஆப்ஜெக்ட் இல்லையா, ஆப்ஜெக்ட் at infinite distance அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சுன்னா அது எப்படி சார் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸாக இருக்கும்? இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்தில் குகைகள் மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் சர்ஃபேஸ் இருக்குன்னா அது கீழே இருக்கும். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்ஸுங்கிறது சன்லைட்டுங்கிறது அதில் படும் இல்லையா. ஸோ அந்த படக்கூடிய இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே கான்கே டைப் ஆஃப் மிரர்ஸ் வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணுன்னா ஸ்ப்ளிட் ஆகி இது மாதிரி மல்டிபிள் நம்பர் ஆஃப் மிரர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மிரர்ஸ் மூலமாக என்ன ஆகும்னா நமக்கு அந்த இடத்துல ஒரு லைட் இன்பத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, மல்டிபிள் நம்பர் ஆஃப் மிரர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபிக்ஸ் பண்ணி வைக்கும்போது ஒளிகள்லாம் வந்து என்ன ஆகும்னா ஒளி ஒரு இடத்துல செதறி அந்த இடமே உங்களுக்கு பிரைட் ஆகும். இதை ஒரு சில ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் கூட நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2002 வெளியான மம்மி திரைப்படத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம். அதாவது கிரவுண்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ் மூலமாக மிரர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல நமக்கு லைட்டாக கொண்டு வருது. ஸோ அப்போ அந்த இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸுங்கிறது சூரியனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுங்கிறது நமக்கு தெரியும். பட் ஆனால் லென்ஸை பேஸ் பண்ணி வரும்போது பேரலல் ரேஸ் தான் இல்லையா. அந்த பேரலல் ரேஸுங்கிறது இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து வரும்போது இது என்ன ஃபோக்கஸ், ப்ரைமா ஃபோக்கஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லார்ஜ் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்தாலும் குவிந்து இருக்கக்கூடிய இந்த லென்ஸில் படும்போது அது ஒரு மையப்புள்ளியை நோக்கி அது டிஸ்டன்ஸ் ஆகும். ஸோ கவனிச்சிங்கன்னா இப்படி வர லைனு ஃபோக்கஸ்க்கு போகுது, மறுபடியும் வரக்கூடிய லைன் இது ஒரு இடம். ஸோ இப்படி வரக்கூடிய எல்லா லைனும் என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகுது. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சோலார் ஹீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சோலார் ஹீட்டர், சோலார் குக்கரும்பாங்க. அதோட பேஸே இதுதான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பை த மீன்ஸ் ஆஃப் நமக்கு இருக்கக்கூடிய சோலார் டக்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ நமக்கு டிஷ் ஆண்டனா மாதிரி இருக்குன்னா அது குவிந்து இருக்கக்கூடிய ஷேப்பில் இருக்கும். அதுக்கு நடுப்புற என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக சில்வர் ஃபாயிலை ஒட்டி, சில சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில என்ன பண்ணுவாங்கன்னா அலுமினியம் ஃபாயில்ஸாக ஒட்டுவாங்க. ஒட்டிட்டு இப்போ நம்ம சன்னோட ஃபோக்கஸில் வச்சோம்னா அப்படியே பளிச்சுன்னு அடிக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அதோட ஃபோக்கஸ் பாயிண்ட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஒரு பேன், அதாவது ஒரு பாத்திரம் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பாட்டை வச்சு அது மேலே பாத்திரத்தை வைக்கும்போது பாலெல்லாம் கொதிக்க வைக்க முடியும். எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து என்ன பண்ண முடியும்னா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு வர முடியும். ஸோ இந்த டைப் ஆஃப் விஷயங்கள் தான் கான்கேவ் மிரர். இதில் என்ன முக்கியமான கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ இஸ் ஃப்ரம் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் நெகட்டிவ் தான். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், ஒரு கிராஃபு, அந்த கிராஃபுக்கு நேராக இப்போது 0.0ங்கிற பாயிண்டில் தான் உங்களுக்கு லென்ஸ் இருக்குன்னா வலது பக்கம் இருக்கிறது பாசிட்டிவ், இடது பக்கம் இருக்கக்கூடியது நெகட்டிவ். அப்போ இங்கே என்ன இருக்குது, இதை கிராஃபாக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா யூங்கிறது நெகட்டிவில் இருக்குது. ஃபோக்கஸ் இஸ் ஆல்சோ நெகட்டிவ். ஃபார் அ கான்கேவ் மிரர் யூ இஸ் நெகட்டிவ், ஃபோக்கஸ் இஸ் நெகட்டிவ். அப்போது வியோட வேல்யூ என்னவா சார் இருக்கும், அது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். அது நீங்கள் கால்குலேட் பண்ணுற டிஸ்டன்ஸை பொறுத்து. ஒருவேளை இதுவே ஒரு கான்கேவ் லென்ஸாக இருக்குதுன்னு சொல்லும்போது நேராக வரக்கூடிய லைன் அதுலேருந்து வெளியில் எஜெக்ட் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்போ என்ன ஆகும்னா இதுக்கு நேராக ஒரு ஸ்க்ரீன் வச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆக்சுவலாக இருக்கக்கூடிய விஷயத்தை பெருசாக காட்டும். ஸோ கான்வெக்ஸ் மிரர் எதுக்காக நமக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிராஃபிக் லைட்ஸ் இருக்கு இல்லையா, டிராஃபிக்கில் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய இது மாதிரி வச்சுருப்பாங்க, கிளாஸ் மாதிரி. அது என்னென்னா வைடராக இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நீங்கள் அந்த கண்ணாடியில் உங்களால் பார்க்க முடியும், குவிந்து இருக்கக்கூடிய லென்ஸு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா வெளியில் போகும். அப்போ இதோட ஃபோக்கல் லென்த்தை எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, அது எந்த பாயிண்ட்லேருந்து ரிஜெக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம டேஷ்டு லைன்ஸாக கொண்டு வரும். ஆனால் இங்கே மட்டும் எது ஸ்ட்ரிக்ட் லைனாக கொடுத்துருக்கோம், இங்கே டேஷ் லைன்ஸாக கொடுத்துருக்கோம். ஏன்னா ஃபோக்கல் லென்த்துங்கிறது இந்த இடத்த பொறுத்த மட்டும் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஆனால் இங்கே வெளியில் போகக்கூடிய லைன்ஸை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்கிறோம், அந்த ஆங்கிள்லேருந்து இமேஜினரி லைன்ஸை கொண்டு வரும்போது வி வில் கெட் த வேல்யூ ஆஃப் ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ஃபோக்கல் லென்த்துங்கிறது இப்போ இதே கிராஃப் ரூல் அப்ளை பண்ணும்போது எக்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் நெகட்டிவ் அல்லவா. இங்கே யூவோட ரேஸுங்கிறது நெகட்டிவில் இருந்தாலும் ஃபோக்கஸ் இஸ் பாசிட்டிவ். அப்போ கான்வெக்ஸ் மிரரை பொறுத்த மட்டும் ஃபோக்கல் லென்த் இஸ் பாசிட்டிவ், யூ இஸ் நெகட்டிவ் அப்படிங்கிற பேஸ். மறுபடியும் இதுக்கு வியோட கணக்கு ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். அது டிபெண்டிங் அப்பான் தி ப்ராப்ளத்தோட ஐடென்டிஃபிகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ உங்களோட என்டையர் எம்சிக்யூமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சரி சார், நீங்கள் இப்படி கொடுத்துட்டீங்க, ஒருவேளை என்னோடய ஃபோக்கஸ் பாயிண்ட்டுங்கிறது இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை ஒரு கான்கேவ் லென்ஸை இப்படி வைக்கிறேன். இப்படி வச்சு என்னோடய லைட்டை நான் இங்கேருந்து கொடுக்குறேன். கொடுக்கும்போது அப்போ இங்கே தானே சார் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆமாம், அப்போ யூவோட வேல்யூ பாசிட்டிவ்,
எஃபோட வேல்யூ இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். இதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ நீங்கள் எந்த டைரெக்ஷனில் வைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி. ஸோ இதில் கான்கேவை பொறுத்த மட்டும் எஃப் மைனஸில் இருக்குங்கிறதுக்காக நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன். இங்கே கான்கேவோட விஷயம் பாசிட்டிவில் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் டயக்ராமே நீங்கள் வரையணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெறும் கான்கேவ் மிரர்னு மட்டும்தான் சார் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்னோடய கான்கேவ் மிரரை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? இப்படி ஃபிக்ஸ் பண்ணாலும் கான்கேவ் மிரர் தான். ஒருவேளை நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணாலும் கான்கேவ் மிரர் தான். முதல்ல இருக்கிறது சரியா, இரண்டாவது இருக்கிறது சரியா? அப்போ என்ன செய்யணும்? டயக்ராம் போடணும். போடும்போது என்னோடய யூலேருந்து டிஸ்டன்ஸ் உள்ளாரே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுவே இங்கே யூன்னு போடுறேன், அதுலேருந்து டிஃப்ரென்ஸ் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ எனக்கு இங்கே எஃபோட வேல்யூ மைனஸ், இங்கே எஃபோட வேல்யூ ப்ளஸ். ஸோ உங்களுக்கே ஆன்சர் கிடச்சிருது. when the value of நெகட்டிவ் ஃபோக்கல் லென்த் வருது அப்படின்னா தட் இஸ் கான்கேவ் மிரர் அப்படின்னா முதலாவது டயக்ராம் தான் கரெக்டு, இரண்டாவது கிடையாது. ஒருவேளை என்னோடய கொஸ்டின் அட்ஜஸ்ட்மெண்ட் படி பாசிட்டிவ் ஃபோக்கல் லென்த் தான் வரணும்னா அவங்களே கொடுத்துருவாங்க பாசிட்டிவ் ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிற விஷயம். எனக்கு தெரிஞ்ச அப்படி எதுவுமே கிடையாது, அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஜென்ரலாக கான்கேவ்னு தான் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது நம்ம இப்படி தான் செஞ்சாகணும், சரிங்களா? ஸோ இந்த டயக்ராமை கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட என்டையர் சிஸ்டமுமே இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் கூட நல்லா சொல்லிட முடியும். நீங்கள் இன்ஃபினிட்டுக்கு தான் சார் கொடுத்தீங்க, ஸ்டெடி டிஸ்டன்ஸுக்கு இருந்துச்சுன்னா இருக்குது, அதுக்கும் சொல்கிறேன். ஸோ கன்சிடர் திஸ் அஸ் அ கான்கேவ் லென்ஸ். இங்கே எனக்கு ஒரு லைன் ஆப்ஜெக்ட், நான் கிட்டத்தட்ட ஒரு 10 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறேன், ஒரு ஹியூமன் பீயிங்கே இருக்கும். ஸோ என்னோடய லைட்டுங்கிறது இப்படி போய் இப்படி மட்டும் வராது. ஸோ அனதர் திங் என்னென்னா இப்படி போய் இப்படி போகும். அதாவது ஆங்கிள் நேராக வரக்கூடிய லைன் கட் ஆகுதா, அப்போது இங்கேருந்து ஆங்குலராக வரக்கூடியது நேராக தானே போகும். இது ரெண்டும் மெர்ஜ் ஆகிற இடத்துல தான் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு டிமினிஷ்டு இமேஜ் உங்களுக்கு இன்வெர்டட் இமேஜாக கிடைக்கும். இது ரெண்டும் இணையக்கூடிய புள்ளி இருக்கு இல்லையா? ஸோ அந்த புள்ளியை தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோக்கஸில் எடுப்பேன். ஸோ அந்த ஃபோக்கஸுங்கிறது இது இணைவு புள்ளியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடியும் இருக்கலாம், பின்னாடியும் இருக்கலாம். பட் இட் இஸ் பியூர்லி நெகட்டிவ்ங்கிறது மட்டும் நீங்கள் மைண்டில் வைங்க, அவ்வளோதான். ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். இது மாதிரி இன்னும் நிறைய பேஸ்டு கொஸ்டின்ஸ் எம்சிக்யூஸ்லேயும் இருக்குது, எக்ஸாம்பிள்ஸ்லையும் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கும்போது இன்னும் கிளாரிட்டியாக புரியும். இப்போதைக்கு நாம் சொல்லக்கூடியது u is negative and f is negative for concave. லைக்வைஸ் u is negative and f is positive for convex. அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எம்சிக்யூஸில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஸ்டெப் மிரர் ஈக்குவேஷன். மிரர் ஈக்குவேஷன் சொல்லும்போது 1/f = 1/v + 1/u அப்படிங்கிற யூஸ்வலாக நம்ம சொல்லிடுவோம். பட் இந்த வியும் யூவும் டிபெண்ட் அப்பான் ஃபோக்கல் லென்த். ஏன்னா ஃபோக்கல் லென்த்தை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆப்ஜெக்டோட வேல்யூ யூவும் இங்கே வியோட வேல்யூ நமக்கு கிடைக்குது. யூங்கிறது நேச்சுரல், அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. பட் வி ஆர் அட்ஜஸ்டிங் த ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? வியோட வேல்யூ கிடைக்குது. ஸோ த ரேஷியோ ஆஃப் v/u அப்படின்னு சொல்லும்போது விங்கிறது எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது? b'(p). ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஏபி அப்படின்னு இருக்குது, அதோட லீவரேஜ் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குது? மொத்தம் 3 இடத்துலேருந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் போய் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இடத்துல கட் ஆகி காமனாக ஃபைனலாக ஜாயிண்ட் ஆகுது இல்லையா? ஸோ நம்பர் 1, நம்பர் 2, அப்புறமா நம்பர் 3, 3 லைனுமே ஜாயிண்ட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜோட டிஸ்டன்ஸ். அந்த இடத்துலேருந்து ஆக்சிஸ் லைனுக்கு கொடுக்கும்போது இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இது ஹெச் அப்படின்னு சொன்னீங்கன்னா திஸ் இஸ் யுவர் ஹெச் டேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திஸ் இஸ் யுவர் ஆக்சுவல் ஹைட் அண்ட் திஸ் இஸ் யுவர் அப்பேரண்ட் ஹைட் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்பேரண்ட் ஹைட் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுங்கிறது இங்கே பி டேஷ்னு இருக்குது. பிங்கிறது நத்திங் பட் யுவர் போல், எஃப் இஸ் யுவர் ஃபோக்கல் லென்த்து அண்ட் தென் பி இஸ் யுவர் இமேஜோட டிஸ்டன்ஸ் இருக்கிற பாயிண்ட். ஸோ இப்போது ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா விங்கிற பாயிண்ட்டு b'(p). அதுவே யூங்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பிலேருந்து பி. ஸோ b'(p/bp). இதை இன்னும் ஃபர்தராக எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு எஃப்னு சொல்லும்போது இந்த b'(p)ங்கிறது என்னவாக இருக்குது? b'(f) மைனஸ் எஃப்பி. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் இல்லையா? இதை நீங்கள் கேட்கலாம் ஏன் ப்ளஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணக்கூடிய வேல்யூ தான் இந்த வெற்றிடம். இந்த வெற்றிடத்தோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னா ஸோ இந்த டோட்டல் வேல்யூஸை நீங்கள் மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மைனஸ் எஃப்பி அப்படிங்கிற மாதிரியான வேல்யூவை நீங்கள் மைனஸ் பண்ணணும். /bp அப்படின்னு எழுதலாமா? ஸோ ஆஃப்டர் தட் த வேல்யூ ஆஃப் b'(f) அப்படின்னு சொல்லும்போது இங்கே மைனஸ் எஃப் இருக்கும். தி வேல்யூ ஆஃப் எஃப்பி அப்படின்னு சொல்லும்போது ஃபோக்கல் லென்த். ஸோ த வேல்யூ becomes -v minus of -f அப்படின்னு சொல்லும்போது -v plus f divided by the value of fp is -f அப்படிங்கிறது which is equal to -u divided by -v. ஏன்னா u and v ரெண்டுமே எதில் இருக்குது? கிராஃபுக்கு இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ x மைனஸு, அதனால் இது எல்லாமே மைனஸ்னு வரும். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா -vங்கிறத
ப்ளஸ் எஃப் ஈக்குவல் டு இந்த மைனஸ் மைனஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் இன்ட்டு எல்லாத்தையும் எவ்ரிதிங் மைனஸை மல்டிப்ளை பண்ணுறோன்னா திஸ் பிகம் வி மைனஸ் எஃப் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு this becomes minus into minus plus அப்போ v divided by f which is equal to v by f minus 1 equal to v by u இந்த 1 இங்கே போயிடுது so v by f which is equal to minus 1 plus 1 ஆகிடுது plus v by u இப்போ இந்த வேல்யூவில் நமக்கு என்ன பண்ணலாம் dividing it by v entirely divided by v னு போடும்போது v v கட்டு 1 by v this v and v cut அப்போ 1 by v 1 by u which is equal to 1 by f நமக்கு mirror equation கிடச்சிடுது இதுக்கப்புறமா m அப்படின்னு ஒரு ஃபேக்டர் வருது ஸோ m இஸ் நத்திங் பட் யுவர் மேக்னிஃபிகேஷன் பவர் மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர்னால் நமக்கு எவ்வளோ தூரம் ஜூம் ஆகுதா இல்லை ஜூம் இன் அல்லது ஜூம் அவுட் இது எந்த கண்டிஷனில் இருக்குங்கிறது நம்ம ஹெச்சோட வேல்யூவை பேஸ் பண்ணி கிடப்போம் when the value of h dash is greater than h அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே நம்ம ஜூம் பண்ணி பார்த்துருக்கோம்னு அர்த்தம் when the value of h dash is less than hனா இது ஜூம் அவுட் ஃபேடின் ஆகி நம்ம ஜூமை கம்மி பண்ணியிருக்கோம் கம்மியாக தெரியுது அப்படின்னு அர்த்தம் ஸோ இதை டிவைட் பண்ணும்போது ஹெச் டேஷ் அப்படிங்கிறது இங்கே எங்கே இருக்குது பி டேஷ் டிவைடட் பை ஏ டேஷ் அப்படிங்கிறது டிவைடட் பை பி இன்ட்டு ஏ ஸோ தட் இஸ் யுவர் ஹெச் டேஷ் டிவைடட் பை ஹெச் இதை நம்ம ரெஃபர் பண்ணும்போது பி டேஷ் பி டிவைடட் பை பிபி பி டேஷ் பி டிவைடட் பை பிபி இந்த டிஸ்டன்ஸை நம்ம டிவைட் பண்ணும்போது வாட் யூ வில் கெட் வி டிவைடட் பை யூ ஸோ ஹெச் டேஷ் பை ஹெச் விச் இஸ் நத்திங் பட் எம் which is also called minus v divided by u அப்படிங்கிற ஆப்ஷனை இங்கே நமக்கு கொடுக்குது சரிங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த மைனஸ் வி டிவைடட் பை யூ அப்படிங்கிற கான்செப்டில் உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும் அந்த ப்ராப்ளம்ஸை வி கேன் ஆல்சோ சால்வ் இட் இன் தி எம்சிக்யூஸ் பேட்டர்ன் இந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அதற்காக தான் இந்த வீடியோவை நம்ம ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கோம் ஓகே லைக்வைஸ் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே மைனஸ் வி மைனஸ் யூ அப்படின்னு ரெண்டுமே தானே வந்திருக்கணும் எதற்காக நம்ம இங்கே போடலைன்னு சொல்லும்போது மேக்னிஃபிகேஷன் பவரை பொறுத்த மட்டும் இங்கே இன்கமிங்கில் போயிட்டு இருக்கிறது பாசிட்டிவ் வெளியில் போயிட்டு இருக்கிறது நெகட்டிவ் அல்லவா ஸோ யூங்கிறது 3 யூவுமே பாசிட்டிவ் டைரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கு இன்சிடென்ட் ஆகுது அதனால் யூவை நான் பாசிட்டிவ்னு கொடுக்குறேன் லைக்வைஸ் விங்கிறது ரிஃப்ளெக்ஷன் அது போயிட்டுருக்கக்கூடிய டைரெக்ஷனுங்கிறது நெகட்டிவாக நோக்கி போயிட்டுருக்கு அதனால் இங்கே நெகட்டிவ்ங்கிறது கொடுக்குறோம் ஃபார் திஸ் ஃபேக்டர் ஒன்லி யூஸ்வலாக நம்ம அதை பார்க்க மாட்டோம் மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டருக்கு மட்டும் எம்முக்கு மட்டும் இந்த ஃபார்முலா எப்படி அப்ளிகபிள் ஆகுங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட் அதனால தான் இந்த விஷயத்தை கடைசியாக சொல்லியிருக்கோம் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிறதுனால தனியாக நோட் பண்ணிங்க எம்முக்கு பொறுத்த மட்டும் விங்கிறது மைனஸ் யூங்கிறது பாசிட்டிவ் மற்ற எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம் காமனாக ஆக்சிஸுக்கு வெளியில் இருக்கிறது எல்லாத்தையுமே மைனஸ்னும் ஆக்சிஸுக்கு ரைட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் ப்ளஸ்னும் போடுறோம் அதையும் வேணால் நீங்கள் இண்டிவிஜுவலாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இட் would be helpful for you ஓகே ஸோ we have reached the end of this part நெக்ஸ்ட் வீடியோஸில் லென்ஸை பற்றியும் ப்ரிசம் பற்றியும் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் அண்டு டெரிவேஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம் இந்த வீடியோவில் பண்ணலான்னு நினச்சேன் பட் இட்ஸ் கோயிங் அவுட் கொஞ்சம் டைம் எடுக்குது அதனால தான் நம்ம இந்த பார்ட்டை இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம் அடுத்த வீடியோவில் மீதி இருக்கிற விஷயங்களை பார்க்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description box தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள் ப்ளீஸ் support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.